ஹாய் எல்லால் வணக்கம். பிரவீன் லலிதாவோட என்கேஜ்மெண்ட் vlog தான் பார்க்க போகிறோம். கவின் வந்து அழகாக சமத்துக்குட்டி மாதிரி காலையிலே வந்து கஞ்சி குடிச்சிட்டு இருந்தார். இந்த சத்துமாவு வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ வந்து நான் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். வேணுங்கிறவங்க வந்து செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் காலையில் நம்ம எத்தனை மணிக்கு எழுந்தாலுமே கடைசியாக கிளம்பி போகிறது நம்மளாக தான் இருப்போம். அது என்னன்னு தெரியாது. என்ன மாதிரி எத்தனை பேர் அந்த மாதிரி கிளம்பி போயிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். அப்புறம் உங்கள் மண்டபத்துக்கிட்டே வந்து ஒரு கோவில் இருந்தது. அங்கேயே வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு தட்டு வரிசைலாம் வச்சு ஒருத்தராக தட்டு வரிசை எடுத்துகிட்டு போனோம். இந்த பேபியை பாருங்கள். இந்த பேபியை பார்த்தோன்னே எனக்கு ரொம்பவே ஆசையாக இருந்தது. நம்மளுக்கு ஒரு கேர்ள் பேபி இல்லை அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆசைக்கு அந்த குழந்தைய கொஞ்சம் நேரம் வச்சுருந்து ஓகே ஆசைப்பட்டதுக்கு கொஞ்சம் நேரம் வச்சுருந்து கொடுத்தாச்சு. இங்கே சேலம் சைடில் இவங்க என்ன மாதிரி ஃபார்மாலிட்டிஸ்லாம் வச்சுருந்தாங்க அப்படின்னா, தாய் மாமா அம்மா சைடு பொண்ணோட தாய் மாமன், அப்பா பையனோட தாய் மாமன் 2 பேரும் மாலை போடுறாங்க. அதுக்கப்புறம் தண்ணி கொடுத்துக்கிறாங்க. சொம்பில் தண்ணி கொடுத்து மாற்றி மாற்றி குடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ்க்கு சந்தனம் குங்குமம் வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பசங்களுக்கு வந்து இந்த கல்யாண பொண்ணு மாப்பிள்ளைக்கெலாம் வந்து எந்த ஒரு நலங்கு வைக்கிற அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் எதுவுமே கிடையாது. அப்புறம் நம்ம தாம்பூலம்லாம் கொடுப்போம்ல, அந்த மாதிரியுமே இல்லை. சும்மா வெத்தலை பாக்கு அப்படி தான். இதெல்லாம் இவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சதில் நம்ம சைடில் தான் எல்லாமே சும்மா எல்லாம் 11 பேர் நம்ம சொல்லுவோம். ஆனால் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பசங்களை ஃப்ரீ பண்ணி விடுறது ரொம்பவே நல்ல ஃபார்மாலிட்டிஸ் தான். எங்களோட இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே பாருங்கள். இது எல்லாமே ராஜேஷ் அண்ணா தான் எடுத்தாங்க. ஆனால் என்ன ஒரு ஃபோட்டோ கூட அவர் ஒழுங்காகவே எடுக்கவே இல்லை. நான் நிறைய முறை சொல்லிகிட்டே இருந்தேன். இது வந்து அவரோட பொண்ணை மட்டும் அவர் அழகழகாக நின்று ஃபோட்டோ எடுத்திருக்காரு. ராஜேஷ் அண்ணா, நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் என்ன ஒரு ஃபோட்டோ கூட நல்லாவே எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் இவங்க ஃபேமிலியாக நின்று எடுக்கிறத பார்க்குறதுக்குமே ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. என் ஹஸ்பண்டை வாப்பா நம்ம நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம், உட்காந்து தான் எடுத்தோம் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தேன். அவர் வரவே இல்லை. அதனால் வந்து இப்போ வேணால் நீ எடுத்துக்கோ அப்படின்ட்டு நாங்கள் சும்மா உட்காந்து எடுத்துகிட்டு இருந்தோம். பிரவீன் வந்து இந்த போஸ்ட்லாம் கொடுக்கும்போது பயப்படாத, ஏன் பயப்படுற அப்படின்னு சும்மா கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆக்சுவலி பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஆனால் இந்த ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் வந்து யோசிக்கவே மாட்றாங்க. நம்ம இந்த மாதிரிலாம் போஸ் கொடுக்க சொல்கிறோம். பட்டு நம்மளை சுற்றி அப்படியே எதிர்க்க எல்லா சொந்தக்காரங்களும் உட்காந்து நம்மளை தான் பார்ப்பாங்க. ஒரு மாதிரி ஷையாக இருக்கும்ல. அது இனிமேல் எல்லா ஃபோட்டோகிராஃபர்ஸும் யோசித்து கொஞ்சம் தனியாக கூப்பிட்டு போய் எடுங்க. ஏன்னா என்னோடய என்கேஜ்மெண்ட்லேயே நான் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். அதனால தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த தட்டு வரிசை வச்சதெல்லாமும் இவங்க தான், பையனோட தங்கச்சி. ஆனால் பாருங்கள், போய் ஜூஸ் எடுத்துகிட்டு வர்றது ஒரு தட்டே காலி பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி வேலையில் தான் மகா பண்ணிகிட்டு இருந்தா. சும்மா ஜஸ்ட் கிட்டிங், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து ஆரத்தியெல்லாம் எடுத்துகிட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. போகிற வழியில் சாப்பிட்ற இடத்துல இங்கே இந்த மாதிரி சும்மா அந்த கார் வச்சு கொஞ்சம் ஃபன் ப்ளே அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. இவங்க 2 பேரும் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தோம். நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாய்.